Hello friends, welcome back to our YouTube channel Market Pulse Tamil. ஸோ நிஃப்டி ஃப்ரைடே எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஒரு நல்லா டீசெண்டான ஒரு நியூட்ரலான ஓப்பனிங்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு க்ரீன்லேயே வந்துச்சுங்க, அரௌண்ட் 950 கிட்ட க்ரீன்லேயே வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டவுன் ட்ரெயில். ஆக்சுவலி இந்த 891லேயும் இண்டிகேஷன் கொடுத்துருச்சு, ஒரு பியரிஷ் சிக்னல் அந்த இண்டிகேட்டரு. ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அரௌண்டு 730 கிட்ட தான் முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த லோ இருக்குல்ல, அரௌண்ட் 820, இந்த 820 பிரேக் ஆன உடனே ஒரு பயம் வந்துருச்சு மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் லோவை பிரேக் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல இது பிரேக் பண்ணிச்சு, திரும்ப இந்த இடத்துல இது பிரேக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டாக அரௌண்டு 730 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சுங்க மார்க்கெட்டு கீழெல்லாம் விழ போகுது அப்படிங்கிறது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் டெலகிராம் சேனல்லே போட்டிருந்தேன் என்னோட இதில். அரௌண்டு 780 அதுக்கிட்ட இருக்கும்போது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள், அரௌண்ட் 10 crore கிட்ட இருக்குது. ஆனால் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வெறும் 3 crores தான் ஆட் ஆயிருக்கு. அப்போ கால் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அண்ட் புட் செல்லர்ஸ் வந்து காலண்டு வெளியில் போகிறாங்கன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் பாருங்க, கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வெரி ஹையாக இருக்குது. ஸோ காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் வீக்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்கியூ ஃபுல்லாகவே டவுன் சைடில் தாங்க இருக்குது. ஸோ மார்க்கெட்டு கீழே தான் போகும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் மேலே போகாது, ஏன்னா கால் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. கீழே போகுதோ இல்லையோ, பட் மேலே போகாது அப்படிங்கிறது இருக்கிறேன். மேலே போச்சுன்னா அது ஒரு செல் அண்ட் ரைஸ் மோடில் தான் இருக்கும். ஸோ மேலே போச்சுன்னா திரும்ப செல் பண்ணுவானுங்க இப்போதைக்கு. அதாவது அந்த ஒன் வீக்கு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக் மட்டும் சொல்கிறேன். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 700 கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ 26,000 கால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5 CR கிட்ட இருக்குது. புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இந்த கிரீன் கலர் தான் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெட்டோட இதுதான் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 900 கால் ஆப்ஷனே அதிகமாக இருக்குது, 800 கால் ஆப்ஷனே அதிகமாக இருக்குது அண்ட் 700ல மட்டும் ஒரு சின்னதாக இருக்குது. இது பெரிய அளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா 800ஓட கம்மியாக தான் இருக்குது. ஸோ புட் செல்லர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போவே நல்லாவே தெரியுது. அண்ட் ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எப்படியும் 800 இந்த 900 இது 900லாம் தாண்ட விட மாட்டாங்க, ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேற அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு அப்புறம் மார்க்கெட் முடிஞ்சோன்னா நம்ம ஃபியூச்சர் எஸ்எக்ஸ் நிஃப்டியில் ட்ரேட் ஆகும். ஸோ வந்து 102 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் மண்டே வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஒரு 60 17 குறையலாம். இன்னும் ரெட்டில் போச்சுன்னா இந்த கேபிட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 150 கூட மாறலாம். அண்ட் புட் செல்லர்ஸுக்கு ஆக்சுவலி நாளைக்கு ட்ரபிள் தான் ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே. அண்ட் புட் பையர்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் செயினிங்கில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு ஒன்று தெரியல, அங்கே பாருங்கள். ஸோ 26,000 புட் ஆப்ஷனை பாருங்கள், அரௌண்ட் 230 தான் இருக்குது. 230 தான் இருக்குன்னா மார்க்கெட் வந்து 770 தான் இருக்கணும். பட் இப்போ இருக்கிற இடமே 720. ஸோ தட் மீன்ஸ் 50 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ல ஓடுது அப்படிங்கிறது அர்த்தம். டிஸ்கவுண்ட்ல ஓடுதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நாளைக்கு கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த 50 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 50 பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இதை கவர் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனை கவர் பண்ணதுனால பேனிக்கில் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 720 அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து அன்னைக்கு சாயங்காலமாக முடிஞ்ச இடம் வந்து அரௌண்ட் 25,900 கிட்ட அரௌண்டில் முடிஞ்சுது. ஸோ 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸுங்கிறதுனால தான் புட்டு சைடில் ப்ரீமியமே சுத்தமாக இல்லை. அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, ஃபியூச்சர்ஸை ஃபுல்லாக பை பண்ணி வச்சுருக்கானுங்க அண்ட் ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ எஃப்ஐஸை ஃபுல்லாகவே ஃபியூச்சர் ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டு ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக ஹெட்ஜிங்கில் புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கானுங்க. ஸோ ஸ்கியூ ஃபுல்லாகவே இதுலேருந்து நல்லாவே தெரியுது, ஸ்கியூ வந்து டவுன் சைடில் தான் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 800 900லாம் தாண்டாது. ஐ மீன் நீங்கள் கால் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காலை வேணால் தைரியமாக செல் பண்ணலாம். நீங்கள் ரைஸ் வந்துச்சுன்னா கால் செல் பண்ணலாம். அண்ட் ஸ்டாடல் கம்மிங் டு ஸ்டாடல் ப்ரீமியமுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிஃப்டியோட ஸ்டாடல் ப்ரீமியம். அண்ட் ஒரு மேலே போகும்போதே மார்க்கெட் பயப்படுறது. பொதுவாக என்ன ஆகும், மேலே போச்சுன்னா விக்ஸ் வந்து கம்மியாகும் அண்ட் ப்ரீமியம் கரையும். பட் இது வந்து காலையில் நல்ல ஒரு அப்ரேலி தான் போச்சு மேலே, இங்கே பாருங்க. ஸோ இங்கேருந்து க்ரீன் கேண்டில் 3 க்ரீன் கேண்டில் தான் போச்சு. பட் ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸ்டாடல் ப்ரீமியம் ரைஸ் ஆகுது. அப்போ என்ன தெரியுது, மார்க்கெட்டு கொடுக்குறவங்க
மேல போச்சுன்னா மார்க்கெட்ட பயப்படுது. பிரீமியம் ரைஸ் ஆகுதுன்னா பயப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். கீழ போச்சுன்னா பிரீமியம் கோல் ஆகுது அப்படிங்கிறது மீனிங். ஸோ கீழ போச்சு மெதுவா டிகே ஆகி 200 அப்படிங்கிறது ஒரு ஹியூஜான பிரீமியம்ங்க. ரீசென்ட்டா 1 மந்த்துக்கு முன்னாடிலாம் விக்ஸ் 10, 9 தான் இருந்துச்சு. ஸோ 9, 10, 11 தான் இருந்துச்சு. அரவுண்ட் 1 டிஜிட்லாம் வந்துச்சுங்க விக்ஸ்லாம். ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா 180 நிஃப்டிலனா 150க்கு கீழ தான் 130, 120, 140 கிட்ட தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து 200 அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பிரீமியம் தான். நீங்க அயர்ன் ஃப்ளை, கோல்ட் ஸ்காலர் ஸ்பிளிட், பேஸ் கால் ஸ்பிளிட் ஏதாவது போட்டீங்கன்னா நல்லாவே ரேஞ்ச் கிடைக்கும். நீங்க ஷேடல் பிரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா 200 இருக்கு. ஸோ உங்களுக்கு 200 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இவ்வளோ பிரீமியம் பே பண்ணி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஐ மீன் ரோலர் கோஸ்டரா இருக்கும். மேல கீழ போயிட்டு. ஐ மீன் சொன்ன மாரி தான். இப்போ ரொம்ப ரிவர்சல் நடக்குதுங்க மார்க்கெட்ல. அப்போ மேல போச்சுன்னா கீழ வருது. கீழ வந்துச்சுன்னா மேல போகுது. ரொம்ப பொறுமையா சோதிக்குது. அண்ட் ஆப்ஷன் பையர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டம் தான் அவங்களுக்கு. ஏன்னா பிரீமியம் வேற அதிகமா இருக்குது. இப்போ பொறுமையா இருந்தாலும் பிரீமியம் 30K பண்ணி வச்சுடுறாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க மார்க்கெட் கீழ தான் இறங்கியிருக்கு. ஆனா நீங்க புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. ஏன்னா பிரீமியம் டிகே நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய பிரீமியம் டிகே. ஆக்சுவலி நானும் ஒரு ஆப்ஷன் செல்லர் தான். ஆப்ஷன் பையர்ங்கிறதே நான் பண்றதே இல்ல ஆக்சுவலி. ஸோ ஏன்னா டிகே எங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா ஆப்ஷன் செல்லிங்குக்கு கொஞ்சம் கேபிட்டல் அதிகமா தேவை. நான் ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். ஆப்ஷன் பையிங்க்கும், ஆப்ஷன் செல்லிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாரி வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் சண்டே பண்ணிடலாம்னு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஏதாவது ஆப்ஷன் செல்லிங் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கேளுங்க. அண்ட் என்ன மாரி இன்னும் வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் சென்செக்ஸ் கமிங் டு சென்செக்ஸ் ஸ்டாண்டர்ட் பிரீமியம். சென்செக்ஸ்க்கு வேலைக்கிழமை எக்ஸ்பிரி. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 950ல ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் அரௌண்ட் 100 பாயிண்ட் கிட்ட டிகே ஆச்சு. 850ங்கிறது ஒரு ரொம்ப டீசென்டான பிரீமியம் தான். மண்டே, டியூஸ்டே ஒரு 4 டேஸ் இருக்கு. அண்ட் நாளைக்கு ஒரு 600, 700 கிட்ட முடியும். அண்ட் அதுக்கப்புறமா கேரி ஃபார்வர்ட் ஆகும். அண்ட் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கு வந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டால் பிரீமியம் கேரி ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் 800னா இப்போவே 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன் காட்டுதுன்னா இப்போ என்ன ஆகும்னா ஸோ இது ஓப்பன் ஆகிற இடமே 650, 600 தான் இருக்கும். ஸோ இந்த 26,000 புட் ஆப்ஷன் இந்த எந்த புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு செம கெயின் கிடைக்கும் உங்களுக்கு நாளைக்கு. புட் ஆப்ஷன் யார் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி நானும் காலை தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். 25,950, 26,000 காலை தான் செல் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஓப்பனர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அதுக்கு மேல விட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கேன். ஆனா இது ஒரு செம ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த சைட்லலாம் ரொம்ப கால் ஓப்பனர்ஸ்லாம் அதிகமா இருக்காங்க. இங்க உடைச்சதுன்னா இங்கன்னு சைட்வேஸ் விட்டு பிரீமியம் 30K பண்ணுவாங்க. பட் மேல இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மேல போகாது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலர் தான் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன். அண்ட் ரெட் கலர் தான் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அண்ட் கால் வந்து ஒரு 7 கோடி கான்ட்ராக்ட் கால் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் கால் செல்லர்ஸ் அதிகமாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறது மீனிங். அண்ட் புட் செல்லர்ஸ் வந்து பேனிக்ல ஆடே ஆகல. ஐ மீன் எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது டவுன் சைடில் போச்சுன்னா இந்த ரெட் இது வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வராங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட் கீழே போகுது. ஸோ புட்டு சைடு செல் பண்ணியிருந்த எல்லாருமே ஸ்டாப் லாஸ் போட்டுருப்பாங்க. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து நீங்கள் செல்லர்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாங்க பார்க்கணும். நீங்கள் பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துலலாம் பாருங்க எவ்வளோ பெரிய க்ரீன் லைன் இங்கே பாருங்க ரெட் லைன்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எதுவுமே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம் கால் சைடு வந்து போக முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப பலமாக இருக்காங்கன்னு அர்த்தம். 800 கால் ஆப்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆட் ஆகியிருக்காங்க. அண்ட் புட்டு செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 800, 850 எல்லா புட்டையுமே குறைச்சி ஷாப் லாஸ் இடிச்சு புக் பண்ணிட்டு ஸ்டாண்டில் வந்து மாட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. 800, 750 இப்போ 700ல கொஞ்சமாக வந்துருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா இந்த ஷேடல் ப்ரீமியமும் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ட்ரெண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுதான் மெயினாக பார்ப்பேன். ஐ மீன் நான் 70 to 80% சக்ஸஸ் ஆகும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து காலோட க்ரீன் கலருங்கிறது வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா இந்த இடத்துல கிராஸ் ஆகுதுல்ல, இந்த கிராஸ் ஆகும்போது
எந்த இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலேயும் போகல கீழேயும் போகல அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ஓடுறேன் அப்படிங்கிறது அர்த்தம். பட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கால் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணுங்க. காலை பாருங்க, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்குது, பட் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் லைவ் மார்க்கெட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் பியரிஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மோஸ்ட்டாக இது ஒவ்வொரு மினிட்டுக்கும் இது அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக பியரிஸ் தான் எடுத்திருக்காங்க பாருங்க. புல்லிஸுங்கிறது கடைசியில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்பாங்க. 2 நாள் ஹாலிடேவே இருக்கிறதுனால இதை கேப் அப் கேப் டவுன் வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே இப்போ யூஸ்வலாக யாரும் பொசிஷன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ அதனால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பியரிஸ் தான் வருது. இந்த மாதிரி டேட்டாலாம் இதுலேருந்து எடுக்கிறேன்னா ஆக்சுவலி நான் என்னோட ப்ரோக்கர்லேயே இருக்குங்க. இது எல்லாமே இதெல்லாம் சென்சிபிள் அதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பே பண்ண சொல்லுவாங்க. இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல்பர் டெர்மினல் இப்போ டக்குன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது போடுறேன் அப்படின்னா என்ன வேணாலும் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இது ஆக்சுவலி. ஸோ ஃபைனலாக சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் விக்ஸ் வந்து அரௌண்ட் 1% கிட்ட அப்புங்க மார்க்கெட்டு கீழே இறங்குச்சு. அண்ட் ப்ரீமியமும் அதிகமாக பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1% அப்புங்கிறது நார்மல் தான் கீழே விழுந்துச்சுன்னா ஆக்சுவலி. அண்ட் ஸ்டார்டல் ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. இந்த விக்ஸுனால தான் அதிகமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே விக்ஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஐ மீன் நல்லாவே ஐவி கிராஷே ஆகலை. ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் மார்க்கெட்டு கொஞ்சம் விக்ஸு கம்மியாகும். இதுக்கப்புறம் இதுவாக ரேலி ஆகும். பட் இப்போதைக்கு லாஸ்ட் 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே விக்ஸு கிரீனில் தான் முடியுது. அண்ட் நிஃப்டி ப்ரீமியம் வந்து 197 தான் இருக்குது. அண்ட் 200 பாயிண்ட்ஸுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். விச் இஸ் கம்பேர்ட் டு ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து வேலைக்கிழமை எக்ஸ்பெரி அண்ட் 842 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு டீசெண்டான ப்ரீமியம் தான். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் கால் சைடு வந்து அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால கீழே போகுதோ இல்லையா பட் மேலே போகாது அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோட இருக்காங்க கால் செல்லர்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இல்லாட்டா அவங்கள டாமினேட் பண்ணணும், அப்போ தான் மேலே போகும். அண்ட் ஸ்கியூ வந்து டவுன் சைடில் தான் இருக்கு. அந்த ப்ரீமியம்லாம் அனலைசிஸ் சொல்லும் போது பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்லைட்டாக நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு 100 பாயிண்ட்ஸில் கேப் டவுனுங்கிற மாதிரி காட்டுது. பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு தெரியும். ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே காலையில் அது எல்லாம் ரெக்கவர் ஆச்சுன்னா கொஞ்சம் யூஎஸ் பீச்சஸ் எல்லாமே ரெக்கவர் ஆச்சுன்னா கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இந்த கேப் டவுன் பாயிண்ட்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். 100 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து 50 மாறலாம். பட் அப்படியே இன்னும் குறையுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே பாயிண்ட்ஸில் தான் கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்கியூ இது பார்த்துட்டோம். அண்ட் கால் சைடு வந்து ரொம்ப அதிகமாக எழுதி வச்சுருக்காங்க புட்டு சைடை விட. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த 800 இந்த 900 விட்டு தாண்டாது. ஸோ காலெல்லாம் பே பண்ணுறீங்கன்னா ஜாக்கிரதையாகவே இருங்க. நான் ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் ஆப்ஷன் பையன் ஜாகிரதையாக இருக்குது 2 நாளும். நான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறது போயிட்டு ஏதாச்சும் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரேட்டாகவே மார்க்கெட்டை மூவ்மெண்ட் ஆனாலுமே ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். அதுதான் நான் என்னோட டெலகிராம் சேனலில் சொல்கிறேன். எப்பப்போ இப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்பப்போ எடுக்கக்கூடாது, எப்பப்போ ஐவி கிராஷ் ஆகும், எப்போ ப்ரீமியம் டிகே ஆகும், ஏன் இவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராகவே மார்க்கெட் மூவ் ஆனாலுமே அது ப்ராஃபிட் வராது. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. அண்ட் என்னோட டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் சேர்ந்துக்கோங்க. நான் அந்த மாதிரி எப்படி லைவ் மார்க்கெட்டில் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே சாயங்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் மேலே வச்சு கீழே இருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது என்ன சைடு ஆப்ரேட்டர் ஃபுல்லாக பொசிஷனை ஃபுல்லாக பில்ட் பண்ணுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டெலகிராமில் தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, நான் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கீழே தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே.